ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். நான் ஒரு மினிமம் சைஸ் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் நான். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். கட்டாயம் சுடுதண்ணியில் போட்டு தான் எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ போதும், இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டதை இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதே பாத்திரத்தையே எடுத்துக்கலாம். 300 கிராம் பால், காய்ச்சாத பால் தான் நான் ஊற்றுறேன். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சி கொதி வந்துடுச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் சர்க்கரை இதில் போட்டுடலாம். சர்க்கரை போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. சர்க்கரை போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் அதை போட்டலாம். இந்த பால்லேயே காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாலில் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி வைக்க வேணாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட்டு இதையும் போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டுடலாம். இப்போ இதை பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்து வந்துடலாம். முட்டை, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள் எல்லாத்தையும் பல்ஸில் வச்சு அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். காலிஃப்ளவர் பாலில் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின பால் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவரை மட்டும். காலிஃப்ளவர் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்ச மீதி கொஞ்சோண்டு பால் இருக்குது. அது வேஸ்ட் இல்லை. அதில் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ரொம்ப சப்பாத்தி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் வேக வச்ச காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த முட்டை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அதையும் போட்டுக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டு எடுத்துடலாம். வச்சு இன்னொரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். முட்டை கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயில் போட்டுடலாம். இதை மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பாலில் வேக வச்சுக்கிறோம். சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம். இப்படி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த பேட்சும் போட்டுடலாம். இப்போ அடுத்த பேட்சும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்ச உடனே காலி ஆகிடும். உள்ள ஸ்வீட்டாக, வெளியில் காரமாக, முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.